ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தி. ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்தில் இருந்து நடராஜாச்சாரிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கின்ற இந்த நிலையில் நல்ல ஆதரவையும் ஊக்கத்தையும் அடியேனுக்கு அளித்து வருகின்ற உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போது இன்றைய ஜோதிட கருத்துக்கள் என்னவென்று பார்க்கும்போது, இந்த ஜாதக பொருத்தம் திருமணத்திற்காக பார்க்கின்ற அந்த திருமண பொருத்தத்திலே 27 நட்சத்திரங்கள், 12 ராசி, 12 லக்னம், 9 கிரகங்கள், இந்த அடிப்படை ஜாதகத்தினுடைய அடிப்படை. இதை வைத்துக்கொண்டு பொருத்தம் பார்ப்போம். ஆனால் இந்த பொருத்தம் பார்க்கின்ற அந்த ஜனன நட்சத்திரத்துக்கு ஒரு 4 நட்சத்திரங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை என்று பஞ்சாங்கங்களிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. 4 நட்சத்திரம், 27 நட்சத்திரத்திலேயே 4 நட்சத்திரங்கள் ரொம்ப உன்னதமான உத்தமமான நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அது எப்படி, அது என்ன, அதை பற்றி தான் இப்போது இந்த பதிவு. அதாவது அந்த 4 நட்சத்திரங்கள் உத்தமமான நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் எவை என்று பார்த்தால், மிருகசீரிஷம், அடுத்தது மகம், அடுத்தது சுவாதி, அதற்கடுத்தது அனுஷம். ஆக மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம், இந்த 4 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்லை என்று பஞ்சாங்கங்களிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படிங்களா? அது நடைமுறைக்கு ஒத்து வருதா என்று சற்று, அது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டவங்க, அதாவது இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தம் பார்க்காமல், எந்த பொருத்தமும் பார்க்கல, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாருப்பா அவ்வளோதான் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, ஜாதகமே பார்க்க வேண்டியது இல்லைன்னும் போது, வெறும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? ஏன்னா அதுதான் பார்க்க வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால சில பேர் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு என்னென்ன ஒரு விதத்தில் சொந்தத்தில் இருக்கும், ஒருத்தருக்கு ஜாதகம் இருக்கும், ஒருத்தருக்கு இருக்கார். பெண்ணுக்கு இருந்த ஆணுக்கு இருக்கார், ஆணுக்கு இருந்த பெண்ணுக்கு இருக்கார். ஆனால் அவங்க பிறந்த இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு பொருத்தம் பார்க்காமல் திருமணத்தை செய்து வைத்து விடுவார். ஆனால் அப்படி செய்து வைத்து உள்ள அந்த இருவரினுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறதா என்று பார்க்கும் போனால் அது கொஞ்சம் அவ்வளவா சரியிருப்பது மாதிரி இப்போது நடைமுறையில் அனுபவத்தில் இல்லை. ஆக அப்போது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதுபோல் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்ய வேண்டும். பொருத்தம் பார்க்காமல் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருப்பதனால் நீங்கள் நான் செய்தேன் என்று சொன்னாலும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கு உரியதாகத்தான் இருக்கும். சரி, இது எந்த வகையில் பிரச்சனையை
உண்டு பண்ணும் என்று பார்க்க போனால், இந்த பொருத்தம் பார்க்காததுனால இவர்களுக்கு இந்த 4 நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு யோனி பொருத்தமோ அல்லது ரஜ்ஜு பொருத்தமோ இருக்காது. அப்படிப்பட்ட சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த 4, அதாவது மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம், இந்த 4 நட்சத்திரங்களிலே ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நட்சத்திரங்கள் பொருத்தம் பார்க்காமல் செய்ததனால், அந்த நட்சத்திரங்களில் பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்து வைத்ததனால், அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கும் யோனி பொருத்தமோ அல்லது ரஜ்ஜு பொருத்தமோ வராத மாதிரியும் சில நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு திருமணம் செய்தால் எப்படி? முக்கியமானது இல்லையா? 10-12 பொருத்தங்களிலே யோனி பொருத்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும், ரஜ்ஜு பொருத்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். யோனி பொருத்தம்தான் தாம்பத்திய சுகம், ரஜ்ஜு பொருத்தம்தான் மாங்கல்ய பலம். இது இரண்டும் சில இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தார்கள் என்ற காரணத்துக்காக திருமணம் செய்து வைத்தாலும் கூட சில நட்சத்திரங்கள் அதற்கு ஒத்து போவதில்லை. அது என்னென்ன, அதை பற்றி சற்று விளக்கம் தெரிந்து கொண்டால், விவரம் தெரிந்து கொண்டால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிக்க மாட்டீங்க. இப்போது அதற்கு முன்னால் இந்த நட்சத்திரத்திலே 4 நட்சத்திரம் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நடைமுறையிலே அது சரியாக ஒத்து வரவில்லை என்று சொன்னேன் அல்லவா? அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வகையில் இந்த நட்சத்திரம், அதாவது மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம், இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஆணாக இருப்பார் அல்லது பெண்ணாக இருக்கிறார் என்ற அளவிலே பார்க்கும்போது, அந்த ராசிநாதன் எப்படி 2 பேருக்கும் ராசிநாதன் ஒரே ராசிநாதனாக வருகிறாரா, அல்லது ராசிநாதன் லக்னநாதன் இவர் இருவரும் ஒரே அளவில் இருக்கிறார்களா, இதையும் பார்க்க வேண்டுமா? அதாவது நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள், மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்வோம். மிருகசீரிஷ நட்சத்திரம் எந்த ராசி? ஒன்று ரிஷப ராசியிலும் வரும், மிதுன ராசியிலும் வரும். நீங்கள் ரிஷபராசி என்று வைத்துக்கொண்டால், மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி என்ற அடிப்படையில் பார்த்தால், உங்களுடைய ராசிநாதன் யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு நீங்கள் பார்க்கின்ற ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகமோ அவர்கள் அதே முறையிலே அவர் ராசிநாதனாகவோ லக்னநாதனாகவோ வருகிறார் என்றால் நீங்கள் அந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்க்காமல் சேர்க்கலாம். எப்படியும் நீங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்க போகிறீங்க. ஜாதகத்தில் இது போல் ஒரே லக்னாதிபதி அல்லது ஒரே ராசியாதிபதி என்று வருகின்ற ஒரு காலகட்டத்திலே நிச்சயமாக இவர்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். இல்லை, இது ராசியும் லக்னமும் பரிவர்த்தனையாக இருக்கிறது, இவருடைய ராசியிலே அவர் லக்னம், அவருடைய ராசியிலே இவர் லக்னம், இப்படி பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் பரவாயில்லை. இந்த 4 நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு வகையில் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பொருத்தமே பார்க்க வேண்டாம். 4 நட்சத்திரத்துக்கு தான் எந்த ஜாதக பொருத்தம் பார்க்க வேணாம்னு சொன்னதுனாலும் இந்த விவரங்களை பார்க்க வேண்டும். எப்படி? ஒரே ராசிக்காரரா இருவருக்கும், இல்லை ஒரே லக்னக்காரரா, இல்லை என்றால் லக்னமும் ராசியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதா,
இவருடைய லக்னம் அவருடைய ராசி, அவருடைய ராசி இவருடைய லக்னம் என்பது போன்ற பரிவர்த்தனை பெற்றிருந்தால் பரவாயில்லை, நீங்கள் பொருத்தம் பார்க்க வேணாம், நட்சத்திரம் பொருத்தம் பார்க்க வேணாம். ஒரே ராசிங்க, ஒரே லக்னங்க, இல்லை லக்னம் பரிவர்த்தனைங்க அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் ரெண்டும் இல்லைன்னா அந்த திருமணம் சரி வராது, அந்த வாழ்க்கை சரி வராது. அப்படி இந்த வகையிலே இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னென்ன அந்த யோனி பொருத்தமும் ரஜ்ஜு பொருத்தமும் எப்படி வரல, எந்தெந்த நட்சத்திரத்துக்கு வரல அப்படின்ற ஒரு கணக்கை எடுத்து பார்த்தோம்னா அந்த பொருத்தம் பார்க்கின்ற அந்த விஷயத்தில் போய் பார்த்தம்போது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மகம் நட்சத்திரம் அல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோனி பொருத்தம் இல்லை, ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் உண்டு. அதே போல் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு யோனி பொருத்தம் இல்லை, ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் உண்டு. ஆக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த பெண் ஜாதகம் மிருகசீரிஷமாக இருந்து நீங்கள் ஆண் ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை பார்க்கணும். மற்ற பொறுத்தெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்கலனாலும் அவர் மகம் நட்சத்திரக்காரரா வேண்டாம், பூரம் நட்சத்திரக்காரரா வேண்டாம், உத்திராடம் நட்சத்திரக்காரரா வேண்டாம். இந்த 3 நட்சத்திரங்களை தவிர்த்து விட்டு மற்ற நட்சத்திரங்களுக்கு எது இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். யாருக்கு? மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். அடுத்தது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு இந்த ரோகிணி, அடுத்தது மிருகசீரிஷம், அதுக்கு அடுத்தது புனர்பூசம். ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது. யார்? மகம் நட்சத்திரக்காரர். மகம் நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரம், அதாவது ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோனி பொருத்தம் உண்டு, ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் உண்டு, மாங்கல்ய பொருத்தம் உண்டு. யோனி பொருத்தம் என்றது அவர்களுக்குள் உள்ள அந்யோன்யம் தாம்பத்தியம் அது இருக்காது. ஆக அப்படி எப்படி கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. இப்போது அதுக்கு அடுத்தது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இது 3மே புதனுடைய நட்சத்திரம். இதுக்கு ரஜ்ஜு பொருத்தமே வராது. ஆக இதையும் நமக்கு ஜாதகம் பார்க்காம எடுக்க முடியும். ஆக இந்த நட்சத்திரக்காரர்கள் அதே போல் அதே ஏக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கும் இது பொருந்தாது. இப்போ மகம் என்று வைத்துக்கொண்டால் அது கேதுனுடைய நட்சத்திரம். கேது நட்சத்திரத்திலே பிறந்த அந்த சாரம் பெற்ற இன்னும் 2 நட்சத்திரம் இருக்கிறது அல்லவா, அந்த நட்சத்திரக்காரர்கள் அது என்ன? மகம், மூலம், அஸ்வினி. அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இது ஒத்து வர. ஆக இப்படி இந்த நட்சத்திரக்காரர்களை தவிர்த்து மற்ற நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்து தான் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் வேறு எந்த பொருத்தும் பார்க்கலாம். ஆனால் இதை பார்த்தாகணும், இந்த நட்சத்திரம் இருக்கிறதா. இப்போ பையனுக்கோ இந்த நட்சத்திரம் இருக்குது, பொண்ணு இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா பார்க்கவே தேவையில்லையே அப்படின்னு முடியாது. இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்க முடியாது. செய்து வைத்து விட்டு இருந்தால் கண்டிப்பாக அது பிரச்சனை தான். ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஈடுபாடு, அந்யோன்யம், ஒருத்தர் புரிந்து செயல்படுகிற நிலை இதெல்லாம் இருக்க. அடுத்ததாக சுவாதி. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அது ராகுனுடைய சாரம். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு என்னவென்று பார்க்கும்போது
ஒரு விஷயம் இருக்குது. சுவாதி நட்சத்திரம், அஸ்வினி, திருவாதிரை, சதயம், அடுத்து திருவோணம். அஸ்வினி, திருவாதிரை, சதயம், திருவோணம். இதில் எப்படி வருதுன்னா, அஸ்வினிக்கு யோனி பொருத்தம் வராது, ரஜ்ஜு பொருத்தம் உண்டு. திருவாதிரைக்கு யோனி பொருத்தம் உண்டு, ரஜ்ஜு பொருத்தம் கிடையாது. சதயத்திற்கு ரஜ்ஜு பொருத்தமும் கிடையாது, யோனி பொருத்தமும் கிடையாது. திருவோணத்திற்கு யோனி பொருத்தம் உண்டு, ரஜ்ஜு பொருத்தம் கிடையாது. ஆக இந்த 4 நட்சத்திரங்களை இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருமணம் செய்ய முடியாது. நீங்கள் வேறு கிரகம்லாம் பார்க்காதீங்க. 7 கூட எப்படி இருக்கான், 2 கூட எப்படி இருக்கான், அதே போல அதெல்லாம் கூட பார்க்க வேண்டாம். ஏன்னா இதுதான் பொருத்தம்ன்றது ஜாதக பொருத்தத்துக்கு போகாமல் இந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலே போதும். ஏன்னா இந்த நட்சத்திரம் தான் எந்த பொருத்தமும் பார்க்காம திருமணம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. அப்படின்னு நினச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டா இந்த நட்சத்திரக்காரர்களை தேர்ந்தெடுத்து இருந்தீர்கள் என்றால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா ரஜி பொருத்தம் இல்லைன்னா எப்படிங்க, மாங்கல்ய பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணிக்கணும். அப்போ நம்ம பார்த்து தானே ஆகணும். அடுத்ததாக ஒரு கடைசி அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த திருவாதிரை அது யோனி பொருத்தம் வராது, ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் கிடைக்கும். அடுத்தது மூலம், யோனி பொருத்தம் வராது, ரஜ்ஜு பொருத்தம் வராது. இந்த 2 நட்சத்திரம் தான் அனுஷத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஒரு 4 குறிப்பிட்ட அந்த 4 நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு நாம் கூறிய இந்த நட்சத்திரங்களை உள்ளவர்களை திருமணம் செய்யவே கூடாது. நீங்கள் மற்ற பொருத்தம் பார்க்கலனால இந்த பொருத்தத்தை பார்த்து தான் இந்த நட்சத்திரம் உள்ள பெண்ணுக்கு இந்த நட்சத்திரம் உள்ள பையன் வராதுன்னா அப்படி நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாது. ஜாதகமே இல்லை, அவன் சொல்லுவார், நட்சத்திரம் ராசி சொல்லுவார். ஜாதகம் எப்படி போச்சுன்னு தெரியாதுங்க, ஆனால் எங்களுக்கு நட்சத்திரம் தெரியும். அப்படி அவங்க சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்கள் இந்த 4 நட்சத்திரங்களிலே அந்த நட்சத்திரம் யோனி பொருத்தமோ ரஜ்ஜு பொருத்தமோ இல்லாமல் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. எனக்கு தான் ஜாதகம் பொருந்தது, அதாவது இந்த 4 நட்சத்திரமும் சரின்னு சொல்லிட்டாங்க, பொருத்தமே பார்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோன்னு சொல்லி நீங்கள் பண்ணாதீங்க, இது ஒத்து வருவதில்லை. ஆக ஜாதகம் பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் முதற்படி, அடுத்தபடி ஜாதக பொருத்தம். இது 2ம் கரெக்டாக இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும். இந்த 4 நட்சத்திரக்காரர் பிறந்தவர்களுக்காக ஏதோ சலுகை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது அந்த காலகட்டத்தில் எப்படி இதை சொன்னாங்க கொண்டாங்க அப்படின்றதுக்கெல்லாம் சரியான விளக்கங்கள் எங்கேயுமே இல்லை. நிறைய பழமொழிகளாம் உண்டு. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம். பெண் மூலம் இல்லை, அது பின் மூலம், அதை பெண்ணுக்குன்னு போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரியே தான் இந்த 4 நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷத்துக்கு பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்யலாம் என்றாலும் நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு இந்த 4 நட்சத்திரத்திற்கு பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்கள் இத்தனை வருது. அந்த நட்சத்திரக்கார பையனை இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் முடிஞ்சதுங்க. நீங்கள் நம்ம வளர்த்து ஆளாக்கி ஒரு லெவலுக்கு அப்புறம் கல்யாணம்ன்ற பொசிஷனுக்கு வரும்போது இந்த 4 நட்சத்திரம் பிறந்தாங்க, அதனால் நான் எதுவும் பார்க்கலங்கன்னு சொல்லிட்டு பின்னால் எதுக்கு வருத்தப்படணும்? அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் பாருங்கள். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறக்கும். அந்த நட்சத்திர பொருத்தம் எல்லா பொருத்தமும் வரணும், முக்கியமான பொருத்தம் இருக்கணும். அதில் 6 பொருத்தம் முக்கியமாக சொல்லப்படுது. தனம், கணம், யோனி, ரஜ்ஜு, வேதை.
5. அடுத்தது ராசி அல்லது ராசி அதிபதி. இவர்கள் இந்த 6 பொருத்தம் இருந்து விட்டால் கண்டிப்பாக பண்ணணும். அப்போது அந்த யோனியும் ரஜ்ஜும் கண்டிப்பாக அதில் வருது. அது இல்லாமல் யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது. திருமணம் என்ற பந்தத்துக்கு இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப, இந்த பொருத்தங்கள் ரொம்ப முக்கியம். அதை கொண்டு தான் நீங்கள் பொருத்தம் பார்த்து திருமண ஏற்பாட்டை மேற்கொள்ளணும். அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பை அது உருவாக்கும். ஜாதகம் எதுக்கு பார்க்குறோம்? பொருத்தம் எதுக்கு பார்க்குறோம்? ரொம்ப நாளைக்கு வாழையடி வாழையாக வம்ச விருத்தியோடு அவர்கள் சந்தோஷமாக வாழ்க்கையில் எல்லா சுகமும் 16 பெற்று பெருவாழ்வு வாழுன்னு சொல்கிறது என்னுடைய ஒரு விளக்கமே இந்த ஜாதக பொருத்தத்தின் அடிப்படையில் தான் அமைகிறது. ஆக இப்படி அந்த மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்து விட்டார்கள் என்ற உத்தமமான நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்காக நீங்கள் எதையும் பார்க்காம நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டாம். அந்த முயற்சி வீணான முயற்சி. அதனால் பிரச்சனைகள் உண்டு, பார்த்துக்கொள்ளுங்கள். அதுக்காகத்தான் இந்த பதிவு. ஆக எல்லோருமே அந்த ஜனன நட்சத்திரம் என்னவோ அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நட்சத்திரம் முதல்ல இருக்கான்னு பார்த்துக்கங்க. அதில் எல்லா பொருத்தமும் நான் இருக்க வேண்டும். எல்லா பொருத்தமும் அதில் இருந்து அதற்கு அடுத்தபடியாக ஜாதகத்துக்கு போகணும். சில நேரங்களில் நட்சத்திர பொருத்தம் வகையாக வந்துடும். 10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் சூப்பர் அப்படின்வாங்க. ஆனால் ஜாதகத்தில் அங்கே இடிக்கும். 6-8 லக்னமாகவும் 6-8 ராசியாகவும் இருந்துவிடும். அப்போ நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணவே முடியாது. பொருத்தம் நட்சத்திர பொருத்தத்தில் இருக்குது, ஆனால் ராசி பொருத்தம் வரல. 6-8 லக்னம் 6-8 என்னப்பா அப்படிப்பட்டவங்க கல்யாணம் பண்ணாதீங்க. நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்த்து ஒரு திருமணம் செய்யக்கூடாது. ஜாதக கட்டம் முக்கியம். அந்த ஜாதக கட்டத்திலே முக்கியமானது லக்னாதிபதி. அவர் எப்படி இருக்கார்? இப்போ பையனுக்கு பொண்ணை கொடுக்குறீங்கன்னா பையனுடைய லக்னாதிபதி வலுவாக இருக்காரா? அப்போ தான் அவர் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். குடும்பாதிபதி சரியாக இருக்கிறாரா? அவர் எப்படி இருக்கிறார்? அந்த கோணத்தையும் பார்க்கணும். அடுத்தது கலத்திரம் 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது? அடுத்தது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானாதிபதி. இந்த காரகத்துவங்களை எல்லாம் கொண்ட அந்த குரு, சுக்கிரன், சனி இவர்களை பற்றியும் அவர்களுடைய தன்மையை பற்றியும் அவர்கள் எத்தனாம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார்கள் என்ற விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அந்த பொருத்தத்துக்கு போகணும். இப்படி பொருத்தம் பார்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன பிரச்சனை எது இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் வந்துடும். உனக்கு நான், எனக்கு நீ, கவலைப்படாதன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும். அது வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் கொடுக்கின்ற அந்த சப்போர்ட் இருக்கு பாருங்க. அதுதானே வாழ்க்கைக்கு தேவை. ஒருத்தர் மதிக்கிறதுக்கும் ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இல்லாமல் எது என் பொண்டாட்டி சொன்னது கரெக்டு அப்படின்னு இவர் மதித்து கொடுக்கறதுக்கும், என் புருஷன் எது செஞ்சாலும் அதை 10 வாட்டி யோசித்து சரியாக தான் பண்ணுவார் அப்படின்ற தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனைவியும் இருந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதை கடவுள் சும்மா அப்படியே அருவி மாதிரி கொட்டுவார். அவங்க எல்லா விஷயத்திலும் முன்னேறிடுவார். அவங்க காலம் ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் சமாளிக்கிற தைரியம், நம்பிக்கை வந்துருச்சுன்னா அப்புறம் என்னங்க, இறைவன் அருள் அப்படி கிடைக்குது. கணவன் மனைவி உறவு என்பது பெரிய ஒரு தெய்வீகமான பந்தம். அந்த பந்தத்தை யார் ஒரு மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் அதை கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மனைவி என்று ஒருவர் ஒருத்தியின்
கழுத்தில் தாலியை கட்டி நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த மனைவியை நீங்கள் மனைவியாக நடத்துங்கள். அதே போல கணவனையும் மனைவி என்பவள் எப்படி குலதெய்வம் மாதிரி, கணவன் என்பவன் எப்படி கண்கண்ட தெய்வம் மாதிரி, இப்படி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு வாழறதுக்கு இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புரிதலை இந்த நட்சத்திர பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் தான் கொடுக்கிறது. அதுக்கு தான் இதை பாருங்கன்னு சொல்கிறது. புரிகிறதா? அப்படி பார்த்து திருமணம் செய்து வைத்து இந்த 4 நட்சத்திரம் தேவையில்லை அப்படிலாம் இப்படிலாம் நீங்கள் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. எல்லா நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பாருங்கள். பொருந்தி வந்தால் மட்டுமே திருமணம் செய்வீர்கள். அவ்வளோதாங்க. இந்த ஒரு முடிவை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த 4 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்காகன்னு அப்படி நீங்கள் ஒதுங்கவே வேண்டாம், ஒதுக்கவும் வேண்டாம். நன்றி, நமஸ்காரம்.